பாரதம் என் உதிரம் தானடி. கருப்பு கோட்டை, செல்லுலார் சிறை மற்றும் பாரதத்தின் மறக்கப்பட்ட வீரர், சுதந்திர போராட்டம் என்று கேட்கும்போது பள்ளிப்பாட புத்தகங்கள் பெரும்பாலும் காங்கிரசின் அமைதியான போராட்டங்களை மட்டுமே புகழ்கின்றன. ஆனால் கடலுக்கு அப்பால் அந்தமான் செல்லுலார் சிறை என்று அழைக்கப்பட்ட ஒரு நரகம் இருந்தது. அங்கு பாரதத்தின் உண்மையான வீரர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு பட்டினி போடப்பட்டு கொல்லப்பட்டனர். இந்த மறைக்கப்பட்ட வரலாற்றை வெளிப்படுத்துவோம். போர்ட் பிளேயர், அந்தமான் தீவுகள் கட்டப்பட்டது 1996 முதல் 1906 வரை பிரிட்டிஷாரால் புரட்சியாளர்களின் உணர்வை உடைக்கவும் தனிமைப்படுத்தவும். 7 பிரிவுகள் ஒரு மைய கண்காணிப்பு கோபுரத்திலிருந்து கதிர்களாக பரவியவை. 693 தனி அறைகள், ஒவ்வொரு அறையும் 13.5 மடங்கு 7 அடி தனிமை சிறை. இது சிறைவாசத்திற்காக அல்ல, சித்திரவதைக்காக வடிவமைக்கப்பட்டது. யார் அனுப்பப்பட்டனர்? குற்றவாளிகள் அல்ல, சுதந்திர பாரதத்தை கனவு கண்ட விடுதலை போராளிகள், தேசபக்தர்கள். விநாயக் தாமோதர் சாவர்கர், வீர் சாவர்கர். படுகேஷ்வர் தத், பகத்சிங்கின் தோழர். சசீந்திரநாத் சன்யால், உல்லாஸ்கர் தத், சத்யேந்திரநாத் போஸ் மற்றும் நூற்றுக்கணக்கான புரட்சியாளர்கள். அவர்கள் பிரிட்டிஷாரால் பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்தப்பட்டனர். கொடூரமான நிலைமைகள். கைதிகள் தினமும் 30 பவுண்டு தேங்காய் எண்ணெயை உற்பத்தி செய்ய வேண்டும். நோயாளிகளாகவோ காயமடைந்தவர்களாகவோ இருந்தாலும் உண்ண முடியாத உணவு, அழுகிய அரிசி, புழுக்கள் நிறைந்த தண்ணீர், அடிக்கடி கசையடிகள், சவுக்கடி, தனிமைப்படுத்தல். எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கம்பத்தில் கட்டப்பட்டு மயக்கம் அடையும் வரை அடிக்கப்பட்டனர். மருத்துவ வசதி கிட்டத்தட்ட இல்லை. உண்ணாவிரத போராட்டத்தின் போது குழாய் மூலம் வலுக்கட்டாயமாக உணவு ஊட்டப்பட்டன. இது சில சமயங்களில் மரணத்திற்கு வழிவகுத்தது. பிரபலமான உண்ணாவிரத போராட்டங்கள். 1933 கைதிகள் அடிப்படை மனித உரிமைகளை கோரி பெரிய அளவில் உண்ணாவிரத போராட்டம் செய்தனர். டேவிட் பாரி போன்ற பிரிட்டிஷ் அதிகாரிகள் கொடூரமான வலுக்கட்டாய உணவு ஊட்டலை அங்கீகரித்தனர். மகாவீர் சிங், மோகன் கிஷோர், நமதாஸ் மற்றும் முகுந்த ககாடி போன்ற தியாகிகள் இந்த வலுக்கட்டாய உணவு ஊட்டல்களால் உயிரிழந்தனர். அவர்களின் மரணங்கள் பிரிட்டிஷாரால் அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொள்ளப்படவில்லை. சாவர்கரின் துன்பங்கள். 1910 கைது செய்யப்பட்ட சாவர்கர் ஜி 2 ஆயுள் தண்டனைகளுக்கு 50 ஆண்டுகள் கடுமையான சிறைவாசம் அனுபவித்தார். 1911 முதல் 1921 வரை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் தனிமை சிறையில் இருந்தார். எண்ணெய் பிழிய வேண்டிய கட்டாயம். ஆரம்பத்தில் எழுதுவதற்கு பொருட்கள் மறுக்கப்பட்டன. பின்னர் அவர் தனது அறையின் சுவர்களை பயன்படுத்தி கவிதைகள் இயற்றினார். ஆயிரக்கணக்கான வரிகளை நினைவில் வைத்தார். இவற்றையெல்லாம் புறக்கணித்து இடதுசாரி வரலாற்று ஆசிரியர்கள் அவரை பிரிட்டிஷ் விசுவாசி என்று சித்தரிக்கின்றனர். மன ரீதியான சித்திரவதை. கைதிகளுக்கு செய்தித்தாள்கள், கடிதங்கள் அல்லது கடுமையாக தணிக்கை செய்யப்பட்டவை அனுமதிக்கப்படவில்லை. குடும்பத்தினருடன் சந்திப்பு இல்லை. சித்திரவதையின் போது எழுந்த கூச்சல்கள் பல கைதிகளை மனதளவில் உடைத்தன. தற்கொலை முயற்சிகள் பொதுவானவை. நோக்கம் எளிது, அவர்களின் உறுதியை அழிப்பது. மறைக்கப்பட்ட பிரிட்டிஷ் கொடுமைகள். 1947க்கு பிறகு நேருவிய மார்க்சிய வரலாற்று ஆசிரியர்கள் இந்த கொடூர உண்மைகளை மறைத்தனர். அகிம்சை போராட்டத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்தி ரத்தம் சிந்திய புரட்சியாளர்களை புறக்கணித்தனர். சாவர்கர், படுகேஷ்வர் தத் மற்றும் மற்றவர்களை தீவிரவாதிகள் அல்லது மதவெறியர்கள் என்று சித்தரித்தனர். இன்று எந்த பள்ளி பாட புத்தகமும் செல்லுலார் சிறையின் கொடுமைகளை முழுமையாக விவரிப்பதில்லை. இந்த மௌனம் நமது உண்மையான தியாகிகளை அவமதிக்கிறது. செல்லுலார் சிறை இப்போது ஒரு தேசிய நினைவிடம். ஆனால் அரசியல்வாதிகளோ ஊடகங்களோ இதை அரிதாகவே முன்னிலைப்படுத்துகின்றன. நினைவு தகடுகள் முழுமையற்றவை. பல பெயர்கள் மறக்கப்பட்டுவிட்டன. இந்த விடுதலை போராளிகளின் குடும்பங்கள் அனுபவித்த மன உளைச்சல் இன்னும் அங்கீகரிக்கப்படவில்லை. சுதந்திரத்தின் உண்மையான விலை நம் தலைமுறைகளிடமிருந்து மறைக்கப்பட்டுள்ளது. செல்லுலார் சிறை ஒரு சிறை மட்டுமல்ல, அது ஒரு உலை பாரதத்தின் துணிச்சலான ஆன்மாக்கள் உடல் அளவில் நசுக்கப்பட்டாலும் உள்ளத்தில் உடையாமல் நின்ற இடம். நாம் அவர்களுக்கு வெறும் சடங்கு மரியாதைகளை விட அதிகம் கடன்பட்டிருக்கிறோம். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.